வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீசோ அண்ட் ட்ரிப்புரா ஸ்பெஷல் பாஞ்ச்போரன் டர்க்கரி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது பம்கின், இது வந்து ஆலு பொட்டட்டோ உருளைக்கிழங்கு, இது பிரிஞ்சால் கத்திரிக்காய், பேங்கன், இது வந்து பே லீவ்ஸு, பிரிஞ்சி இலை, அப்புறம் ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன், மிளகா வத்தல் எடுத்துருக்கிறேன், க்ரீன் சில்லியும் எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகா. அதுக்கப்புறம் அந்த பாஞ்ச்போரன் மசாலா வேணும். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். அதில் இந்த பாஞ்ச்போரன் மசாலா போட்டு அதுக்கப்புறம் பே லீஃப் போடுங்க. அதுக்கப்புறம் லால் மிர்ச், அதாவது வத்தல் போடுங்க. அதுக்கப்புறம் ஹரா மிர்ச் போடலாம். நான் லேட்டாக போடுறேன். இந்த பாஞ்ச்போரன் மசாலாவில் என்னென்ன இருக்குதுன்னா, கிமன் சீடு இருக்குது, ஃபெனல் சீடு இருக்குது, நைஜல்லா சீடு இருக்குது, ஃபெனுக்ரிக் சீடு இருக்குது, மஸ்டர்ட் சீடு இருக்குது. அதாவது கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், நைஜல்லா சீடு. இதில் எது இருக்குதோ உங்கள்கிட்ட நீங்கள் அதை ஈக்குவல் மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. நைஜல்லா சீடு இல்லைன்னா கலோஞ்சின்னு சொல்கிறாங்க, அது இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை வதக்கிக்கலாம். நம்ம கடையில் கூட கிடைக்குது, அப்படியே அந்த மசாலா பாஞ்ச்போரன் மசாலான்னு இருக்குது, அப்படி கூட நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களை இருக்கிறத நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு கொஞ்சம் ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே இது கண்டிப்பாக சேருங்க, இதுவும் உடம்புக்கு நல்லது. இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு, அதுக்கப்புறம் மெயினாக வந்து இது வந்து மில்கில் தான் பண்ணுறாங்க, மில்கில் தான் வேக வைக்கிறாங்க. மில்க் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது கேர்டலாகாமல் பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கவர் பண்ணி இதை வந்து வேக வைங்க, சீக்கிரமாக ஆகிடும். இதை அவங்க வந்து பூரிக்கு சாப்பிட்றாங்க சைட் டிஷ்ஷாக வச்சு. இது பம்கின் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து காரத்துக்கு வந்து க்ரீன் சில்லி நிறையா சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் இது நல்லா தான் இருக்குது. இப்போ சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்துடலாம். நம்ம ரொம்ப குயிக்காக ஆயிடுது. இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது இந்த டேஸ்ட்டு. செய்து பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த இப்படி செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு காய் வெந்திருக்குதா இல்லையான்னு. நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.